நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி, டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:54 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:49 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:49 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்களில் நம்பிக்கை கொடுங்க. சகோதரர்களால் கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பிறருக்கு இயன்ற உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தியாக மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். மனம் விட்டு பேசுவது எதிலும் நல்லது. அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நேரம் செலவிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் விழைந்து கொண்டிருக்கும். என்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நுட்பமான முறையில் இன்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று இணக்கமாக நீங்கள் பழகுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுக்க முடியுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதாயம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வது நல்லது. லாபம் சீராக வரக்கூடுங்க. புதிய சாதனை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. அடுத்தவர் மீது இரக்கம்பட்டு மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடுங்க. இன்று பெண்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், தெளிவாக சிந்தியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்ள முடியுங்க. சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைந்து விடக்கூடும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், எல்லாவற்றையும் சாதகமாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் அடைய நீ வேண்டும். கருநீலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கனக்கச்சிதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று நீங்க மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. பரணி இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரைவடையும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கிருத்திகை செயல்பாடுகளும் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை என்று நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். லாபம் தரக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்க கொடுங்க. தங்கள் புதிய சாதனையால் வீட்டில் மதிப்பு உயரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். புதிய நட்பால் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. உறவுகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மற்றவரின் மீது இரக்கம் ஏற்பட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்பட கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும்.
மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் நீங்க ஒருநிலைப்படுத்த வேண்டும். என்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். மனம் போன போக்கில் தயவு செய்து செல்ல வேண்டாம். என்று காதல் பொறுத்தவரை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடும். மன அமைதி கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்த பாடங்களை இன்று நீங்க முன்னின்று எதையும் எழுதி பார்ப்பது ரொம்ப சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்குவீர்கள். இறைவனை முழுமையாக வழிபடுவீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. ரோகிணி. இந்த நாள் சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். மனசுக்குள் தைரியம் ஏற்பட கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களை கவனமாக கையாளுங்கள். அது போதுங்க. மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். சுறுசுறுப்புடன் பணிகள் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். என்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மிதுனம் ராசினியர்கள் என்ற பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்த மாணவருடன் இன்று நீங்க நேரம் செலவிடுவீர்கள். காதல் உணர்வு தலை தூக்குங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும். குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்ல முடியும். மற்றபடி முக்கிய பிரச்சனைகளை மட்டும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலனும் அடைய கொடுங்க. உழைப்பு மட்டுமே நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்று திருப்திகரமான சூழல் வெளிப்பட கொடுங்க. தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். என்ன ஒன்று சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கொடுத்த பாக்கையும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் பொதுமையை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதலுக்கு முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதும். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். என்று சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. இந்த நாள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்போது கவனம் இருக்கட்டும். புனர்பூசம். என்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும்.
என்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மனம் நிம்மதி கொள்வீர்கள். கடகம் கடகம் ராசினியர்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். தொழில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். லாபமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பணமுடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் சரி கட்டி விடுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் நன்மையும் ஏற்படக்கூடும். நண்பர்கள் பல விதங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மன தெளிவு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் கண்டிப்பாக குறையும் என்று கடகம் ராசினியர்களுக்கு கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் உண்டாக கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இன்று இருக்க கொடுங்க. எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பூசம் என்ற மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாள் ஆசைகள் இன்று நிறைவேறிவிடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னிறைவு பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தொழில் எதிர்பார்த்த லாபம் வரவின்றி பணமுடை கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் தான் சரியாக கூடும். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். என்று வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அதனால் நன்மையும் ஏற்படக்கூடும். நண்பர்கள் பல விதங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். மன தெளிவு உண்டாக கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இடைவர்கள் செய்தவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். குறையாக இருந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறையாக அமைந்துவிடக்கூடும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் உண்டாக கொடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இறைவனை முழுமையாக நம்புங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. என்று மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். என்று சூழ்நிலைகளை நீங்க சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். பெண்கள் இன்று உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசிக்க வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு,
அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முகப்பொலிவு கண்டிப்பாக கூடி விடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பூரம். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அயராமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அன்பால் இன்று அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைத்து கொள்ள வேண்டாம், கோபித்தும் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு அற்புதமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அடுத்தவருக்கு பிடித்தமான நபராக இன்று நீங்க காணப்படுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அடுத்தவர் மனதில் சுலபமாக இடம் பிடிப்பீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூட்டும். திருமணம், நண்பர்கள் சந்திப்பு, ஆசைகள் நிறைவேறுதல், சுவையான உணவு என அனைத்துமே சுமூகமாக அமைய கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நல்ல ஆதாயங்களை கண்டிப்பாக அடைவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்களுக்கு மனசுக்குள் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் எல்லாம் நலம். முக்கிய பொறுப்புகளும் கிடைக்க கொடுங்க. பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள அரசியல்வாதிகள் பல வழியிலும் தந்திரங்களை செய்ய வேண்டியிருக்கும். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். பெரிய பிரச்சனை இல்லை என்று பொதுவாகவே கன்னி ராசினியர்களுக்கு காரியத்தில் தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுத்தான் பெண்ணு சரியாக கூடும். இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் கண்டிப்பாக வெற்றிநடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிடாதீர்கள். வீண் வாக்குவாதம் ஏதும் பேச வேண்டாம். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அஸ்தம். இந்த நாள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடும். மனதிற்குள் தெளிவு உங்களுக்கு உண்டாக கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிரிகள் தொல்லை ஏதும் பெரிதாக இருக்காது. சித்திரை. இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் நீடிக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை கூட வெற்றிகள் குவிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக மறைந்து விடக்கூடும். உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்பட்டுவிட்டது. தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. ஆரோக்கிய நிலை சீராக இருக்கக்கூடும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் சென்று கொண்டிருக்கும். தெய்வ சன்னதியில் அமைதி தேடுவது சிறப்பு.
பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள். வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது நல்லது. வியாபார விருத்திக்கு இன்று வழி உண்டாக கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை மிகவும் சிறப்புடன் செய்து முடிக்க முடியுங்க. சக நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இனிய பயணங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உங்களுக்கு பெயரும் புகழும் கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் பயந்து கொண்டிருக்க வேண்டாம். காதல் கை கொடுமா கூடாதா என்று கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதுங்க என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள். இருந்தாலும் தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று யாரிடமும் வாதிட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவதும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன்னிறைவு பெரும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். சுவாதி. என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கனவுகளை நனவாக்கிக் கொள்வீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு முயற்சியிலும் ஏற்பட்டாலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. விசாகம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனம் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவர்களுக்கு கண்டிப்பாக சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். என்று நீங்க வெளி உலக தொடர்புகளை அதிகப்படுத்தி நல்ல நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டாலும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். நிம்மதியற்ற தன்மையால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். சிலருக்கு பண இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் குறையுங்க. என்று எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மையும் அடைவீர்கள். சில காரியங்கள் இழுபறியாக இருந்து பின்னர் சரியாகும். எது எப்படியோ ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய பொறுப்புகளும் இன்று வர கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நல்லது கெட்டதுகளில் கண்டிப்பாக பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இல்லத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுகமான இனிய தூக்கம் கண்டிப்பாக வர கொடுங்க. பெண்கள் இன்று ஆசைப்பட்டதை கண்டிப்பாக வாங்குவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். முகப்பொலிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் துணிச்சுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். அடுத்த கட்டம் மிக சிறப்பாக அமைந்து விடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மாற்றாரையும் இன்று நீங்கள் நட்புடன் நடத்துவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை இன்று நீங்க சேமிப்பாக மாற்றுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. அனுஷம். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முயல்கள் முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கேட்டை என்ற ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இன்று வெற்றி வாகை சூடுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கேட்டி நட்சத்திரக்காரர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். தனுசு ராசினியர்கள், என்று நீங்க பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் தயவு செய்து செல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதியான சூழலை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தன வரவு சீராகவே இருக்க கொடுங்க. என்று சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சுகமான இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். சொந்த வீடு வாங்கி அதில் குடியேறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேரு வழியிலே எதையும் சாதித்துக் கொள்ள முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழில் கண்டிப்பாக முன்னேற்றம் காண முடியுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். என்று வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பயணங்களில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். அஜீர்ண கோளாறு போன்றவை ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. சிக்கல்கள் நீங்கி கண்டிப்பாக சிரமங்கள் ஓரளவு நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு என்ற அற்புதம் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நல்லாக இருக்க கொடுங்க. வெளி வட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வீர்கள். என்ற கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நலக்க இருக்க கொடுங்க. மன தெளிவும் கண்டிப்பாக உண்டாக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பல நெருக்கடிகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். பூராடம் எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவும் உண்டாக கொடுங்க. வழக்கு விவகாரங்களை வெற்றி எடுக்கும். என்று உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. உத்திராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரக்கூடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று எல்லோரிடத்திலும் நீங்க சரிசமமாக பழகுவீர்கள். சமாதானமாகவும் சென்று வருவீர்கள். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். காரிய வெற்றி பெறுவது கொஞ்சம் எட்டா கனியாக தான் இருக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். காரியங்கள் பயணங்களில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. அஜீர்ணம் கோளாறுகள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். வழக்கு விவகாரங்களை நீங்க நிதானமாக செயல்பட வேண்டும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். யாரையும் இன்று விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற கொடுங்க. கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்தறிந்து பேசிவிடலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பல நெருக்கடிகள் நினைவினாலும் இறுதியில் வெற்றி இருக்குங்க.
பய உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் மகிழ்ச்சி கொஞ்சம் குறையுங்க. அரசு துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல நல்ல சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறுக்கு வழிகளை மட்டும் எப்பொழுதும் போலவே தேட வேண்டாம். என்று நேர் வழியிலே எதையும் சாதித்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று பெண்கள் போட்டி பொறாமைகளிலிருந்து விலகி செல்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். பெண்களுக்கு இன்று செலவுகள் கொஞ்சம் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். அவ்வப்போது தலைவலி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசிக்க வேண்டும். குடும்பத்தாரிடம் கலந்து பேச வேண்டும். அதுதான் வெற்றி கொடுக்கும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மாணவர்கள் சிந்தித்து செயல்படுவது எதிலும் நல்லது. எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. நன்றி மறந்தவர்கள் இப்பொழுது பாராட்ட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது போதுங்க. திருவோணம். எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். சலுகைகள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். வழக்கு விவகாரங்கள் வெற்றி கொடுக்கும். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல் நீங்கி கண்டிப்பாக நன்கு நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்ற மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பல நெருக்கடியிலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கும்பம் ராசினியர்கள் இன்று குழப்பமான மனநிலையிலே காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சந்தேக உணர்வு, பயம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். வியாபார பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக பண விஷயத்தை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருக்கும் நீங்கள் கடன் வாங்கி எதுவும் தர வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் எதையும் செய்ய பாருங்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தெய்வ பலம் என்று சேர கொடுங்க. சோர்வடையாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி எவருக்கும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அவசியமான பயணங்களை மேற்கொள்வது நல்லது. புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று மன பலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழும் கொடிவிடும். திறமைசாலிகளை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பெண்கள் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். முக்கியமாக யோகா, பிராயணம் போன்றவற்றை செய்து உடல்நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு இன்று பய உணர்வு அதிகரிக்கும். குழப்பங்களும் அதிகரிக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையில்லாத பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். தயவு செய்து இன்று எதிலும் குழம்பி போக வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கூடுமானவரை முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் மனம் கொஞ்சம் நெகிழ்ச்சி அடைய கொடுங்க. சதயம். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். திறமசாலிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுவது மிக நல்லது. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். சந்தேக உணர்வை மட்டும் தயவு செய்து வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அவ்வப்போது பய உணர்வு இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
போராட்டாத்தி பயணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்க கொடுங்க. மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மற்றபடி தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மன பதட்டமோ பயமோ கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். என்று உங்களுக்கு மன போராட்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். மீனம் ராசினியர்கள் என்ற நியாயமான விஷயங்களை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தன வரவு இன்று கொஞ்சம் சீராக இருக்க கொடுங்க. பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் போராடி வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு விவகாரத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றிக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் எதுவும் போட வேண்டாம். அவசியமான பயணங்களை மேற்கொள்வது மட்டுமே சிறப்பு. புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தாரால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்களுக்கு இன்று அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தியுங்கள். முடிவுகளை கவனமாக எடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். எல்லாவற்றையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. உத்திரட்டாத்தி நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். மன தெளிவுமின்றி ஏற்பட கொடுங்க. மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். முக அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். என்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. என்று மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். என்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வாகன யோகத்தையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதம் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.